こんばんは。こんばんは。ओके स्टार्ट කරමු. අපි තියෙන lesson 15. lesson 15 වල vocabulary එක share කරලා තියෙනවා chat box එකේ. ඒක download කරගන්න. නස්රින් Good evening, ma'am. good evening. Okay. එහෙනම් start කරමු. lesson 15 තියෙන්නේ මේකේ words. first තියෙනවා stand up. සිට ගන්නවා කියන එක verb එකක්. tachimasu. tachimasu. முதலாவது வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டாண்ட் அப், அதாவது நின்று கொள்ளல், நிற்றல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தச்சிமஸ். next one sit down. ඉඳ ගන්නවා suwarimasu. suwarimasu. அப்போ அமர்தல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சுவாரிமஸ். next one use පාවිච්චි කරනවා tsukaimasu. tsukaimasu. அப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா சுக்காயிமஸ் அப்படின்னு சொல்றது வந்து பயன்படுத்தல், யூஸ். next one put තබනවා okimasu. okimasu. அடுத்தது புட் வைத்தல் அப்படிங்கிறதுக்கு ஒக்கிமஸ். next one make produce කියන එක හදනවා නිෂ්පාදනය කරනවා tsukurimasu. tsukurimasu. அது வந்து சுக்குரிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தயாரித்தல், உற்பத்தி செய்தல் அப்படின்ற கருத்து ஒரு மேக் ப்ரொடியூஸ். sell விකුණනවා urimasu. urimasu. அடுத்தது விற்பனை செய்தல், உரிமஸ், செல். shirimasu get to know දන්නවා shirimasu. அடுத்தது ஷிரிமஸ், அதாவது அறிந்து கொள்ளல். next one we going to live ජීවත් වෙනවා sumimasu. sumimasu. someone's mic is on, ma'am. அது வந்து பாத்தீங்கன்னா சுமிமஸ் அப்படின்னு சொன்னா பி கோயிங் டு லீவ், அதாவது வாழ்தல். வாழுதல் அப்படின்றதுக்கு வந்து சுமிமஸ். do research. do research කියනවා research කරනවා kenkyu shimasu. kenkyu shimasu. அது வந்து பாத்தீங்கன்னா கெங்கியோ ஷிமஸ் அப்படின்றது டூ ரிசர்ச், அதாவது ஆய்வு செய்தல். ළඟට no දන්නවා shitte imasu. shitte imasu. அடுத்தது வந்து அறிதல், நோ அப்படின்றதுக்கு வந்து ஷித்தே இமஸ். ஷித்தே இமஸ். next one live sunde imasu. sunde imasu. அடுத்து வாழுதல், லிவ் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சுந்தே இமஸ். ඒකේ example තියෙනවා live in Osaka. Osaka ni sunde imasu. Osaka ni sunde imasu. உதாரணம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒசாக்காவில் வசித்தல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒசாகானி சுந்தே இமஸ். The materials data shirio. shirio. அது பார்த்தீங்கன்னா சிரியோ அப்படின்னு சொல்லக்கூடியது மெட்டீரியல்ஸ் டேட்டா, தகவல்கள், அதாவது தரவுகள். அதே மாதிரி வந்து பொருட்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சிரியோ. catalog katalogu. katalogu. அது வந்து கேட்டலாக், அட்டவணைன்னு சொல்லலாம். கேட்டலாக் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்தாலோகோ. timetable jikoku hio. jikoku hio. அது வந்து நேர அட்டவணை, டைம் டேபிள் அப்படின்றதுக்கு ஜிகோக்கு ஹியோ. clothes ඇඳුම් වලට කියනවා fuku. fuku. அது வந்து ஆடைகள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஃபுக்கு. products නිෂ්පාදන වලට කියනවා seihin. seihin.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பொருட்கள் அப்படிங்கிறது வந்து சேயின் சேயின். software sofuto sofuto அது சாஃப்ட்வேர் மென்பொருள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சொஃபுட்டோ. next one field of study semmon semmon அடுத்து வந்து சென் மொன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, அதாவது ஸ்பெஷாலிட்டியான அதாவது விசேடமான கல்வித்துறை. next one dentist කියනවා Aisha அடுத்து வந்து டென்டிஸ்ட் பல் வைத்தியர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஐசா. ළඟට barber Tokoya அடுத்தது தொக்கோயா அப்படின்னா பாபர் முடி திருத்தம் செய்பவர் வந்து தொக்கோயா. next one theater ticket agency කියනවා පුරේ ගයිදෝ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தியேட்டர்ல வந்து டிக்கெட் வாங்கக்கூடிய இடம். தியேட்டர்ல டிக்கெட் ஏஜென்சிக்கு வந்து குரே පුරේ ගයිදෝ குரே கைதோ குரே கைதோ. single unmarried dokuஷின் அது தொக்கு ஷின் அப்படின்றது வந்து திருமணமாகாதவர், சிங்கிள் அன்மெரிட், அதாவது திருமணமாகாதவருக்கு வந்து தொக்கு ஷின். ஸ்பெஷலி தொக்குனி அது விஷேடமாக அப்படின்றதுக்கு வந்து தொக்குனி, ஸ்பெஷலி விஷேடம்ன்றதுக்கு தொக்குனி. remember recollect omoidashimasu அது ஒமோய் தசிமஸ் அப்படின்றது வந்து நினைவுக்கு கொண்டு வருதல், ஞாபகத்திற்கு கொண்டு வருதல். ஓகே. next one your family gokasoku அதாவது கொக்கா சொக்கு அப்படின்றது வந்து உங்களுடைய குடும்பம், யோர் ஃபேமிலி. next one senior high school koko அது வந்து கோகோ உயர் பாடசாலை அப்படின்றதுக்கு வந்து கோகோ. right එතකොට එතනින් එන්න වෙනවා lesson 15 වල vocabulary PDF එක download කරගන්න. දැන් ඊළඟට බලමු lesson 15 වල grammar part එක. right එතකොට අපි කලින් lesson එකේ 14 වල කරා තේ form කියන එක verb එකේ තේ form කියන එක ඊළඟට තේ form වලින් grammar patterns දෙකක් විතර කරා. ඊළඟට තේ form එකෙන් ලියන්න පුළුවන් තවත් grammar patterns තියෙනවා. ඒවා තමයි මේ lesson එකේ තියෙන්නේ. first grammar part එක තමයි you may do a verb. මොනවා හරි verb එකක් දෙයක් කළාට කමක් නැහැ කියන verb එක හදන විදිය. sentence එක හදන විදිය. ඒකට ඒක හදාගන්නේ verb එකේ තේ form එක අරගෙන මේකට add කරනවා more ides කියන part එකෙන්. තේ form එකට more ides add කරනවා. temo ides වෙනවා. temo ides. example තියෙනවා මගේ පරිගණකේ භාවිතා කරාට කමක් නැහැ. You may use my computer. now my computer කියනවා my කියන්නේ වතශිනෝ. computer එක කොම්පියුටාවෝ. use කියනවා සුකායිමස්. සුකායිමස් කියන එක first group එකේ verb එකක්. දැන් මේකේ තේ form හදන්නේ මේ e එකයි මස් එකයි remove කරලා add කරනවා උත්තේ. දැන් සුකායිමස් වල තේ form සුකත්තේ. මේකට add කරනවා more ides. සුකත්තෙමෝ. sorry සුකත්තෙමෝ ides. සුකත්තෙමෝ ides. 私のコンピューターを使ってもいいです. මගේ කම්පියුටර් එක පාවිච්චි කරාට කමක් නැහැ. right okay. ஓகே மேம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க லாஸ்ட் கிளாஸ் வந்து டேப் ஃபார்ம் பார்த்தோம். அதில வந்து சில கிராமர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கும் அந்த டேப் ஃபார்ம்ல சில கன்டினியூஸான சில கிராமர் பகுதிகள பார்க்க போறோம். அந்த அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மேம் கேன் ஐ ஹேவ் த ஸ்லைட் ப்ளீஸ் மேம்? தேங்க் யூ மேம். இல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யூ மே டூ அ வெர்ப். அதாவது வந்து உங்களால ஒரு செயலை செய்ய முடியும், செய்யலாம். அதாவது ஏதோ ஒரு செயலை செய்றதுக்கு அனுமதி குடுக்குறது. உங்களால ஒரு செயலை செய்யலாம். செய்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்றதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது அந்த வினைச்சொல் வெர்ப் டே ஃபார்ம் எடுத்துக்கொள்ள வேணும். அதோட நீங்க என்ன செய்யணும்னா, மோ ஈதேஸ் அப்படின்றத இணைத்துக்கொள்ள வேணும். இப்ப இணைக்கிறது மூலம் நீங்க ஒரு செயலை செய்யலாம் அப்படின்னு அனுமதி குடுக்குற மாதிரி வரும். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூ மே யூஸ் மை கம்ப்யூட்டர். அதாவது உங்களுக்கு என்னுடைய கணினியை பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து மை கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்கு என்னுடைய அப்படின்றதுக்கு வத்தஷி நோ அப்படின்னு சொல்லப்படுது. கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட பார்ட்டிகள சேர்த்துக் கொள்ள வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூஸ் பயன்படுத்தல் அப்படின்றது வந்து சுகைமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெர்ப். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் குரூப்புக்குரியது. முதலாவது குரூப்புக்குரியது. அவை நீங்க என்ன செய்யணும்டா, ஈயையும் மஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு, அது தே ஃபார்மா மாத்துறதுக்கு இத்தே ஆட் பண்ண வேணும். ஆகவே சுக்கத்தே அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். இப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த மேல உள்ள சென்டென்ஸ்ல சுக்கத்தே அப்படின்றத போட்டுட்டு, மோ ஈதெஸ் அப்படின்றத இணைத்துக் கொள்ள வேணும். ஆகவே, வத்தஷினோ கொம்ப்யூட்டாவோ சுக்கத்தே மோ ஈதெஸ். அதாவது உங்களுக்கு என்னுடைய கணனியை பயன்படுத்தலாம் அப்படின்ற கருத்து வரக்கூடியதா காணப்படும். ஓகே. right ඊළඟ sentences දෙක try කරමු. மத்த 2 சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one. ඊළඟ sentence එක. You may sit down over there. අතන වාඩි වුණාට කමක් නැහැ. එතකොට over there කියන අසකෝ ඊළඟට me particle එක අසකොනේ sit down කියන verb එක තමයි සුවාරි මස්. සුවාරි මස්. මේක first group එකේ verb එකක්. රේ එකක් තියෙන්නේ. ඒකට මේ තුනම remove කරලා ඉත්ති කියන එක add කරනවා සුවත්තේ. මේකට add කරනවා මෝ ඊදස්. අසකොනි සුවත්තෙමෝ ඊදස්. අසකොනි සුවත්තෙමෝ ඊදස්. You may sit down over there. Okay. ஓகே மேம். 2வது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா யூ மே சிட் டவுன் ஓவர் தேயா. உங்களுக்கு அங்கே அமரலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தீங்கன்னா ஓவர் தேயா அங்கே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அசோக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட நீ பார்ட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னா சிட் டவுன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சுவாரிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சுவாரிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் குரூப்புக்குரியது அப்படின்றதுனால ரியையும் மஸ்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து இத்தே அப்படின்றத வந்து சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே சுவத்தே அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதோட நீங்க என்ன செய்யணும்னா மோ ஈதேஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கொள்ள வேணும். ஆகவே அசக்கோனி சுவத்தே மோ ஈதேஸ் அப்படின்னு வரும். ஓகே. Okay, next one. You may put your luggages in that room. ඔය කාමරේ වඩු තිබ්බට කමක් නැහැ. එතකොට that room කියලා කියනවා sono here නැත්නම් නී particle එක. sono here ni luggages වලට කියන නිමොත්සු. ඒක ඔබ්ජෙක්ට් එකක් වෙන නිසා ඕ කියන particle එක use කරනවා. sono here ni nimotsuwo put කියන verb එක තමයි okimasu. ඒතර okimasu first group එකේ නම් මේකේ මේ key එකයි mass එකයි remove කරලා ඉතේ add කරනවා. okimasu වල තේපොම් ඔයිතේ මේකට add කරනවා mo ides. sono here ni nimotsuwo oitemo ides. sono here ni nimotsuwo oitemo ides. Okay. ஓகே மேம். அதை பார்த்தீங்கன்னா யூ மே புட் யுவர் லக்கேஜஸ் இன் தட் ரூம். அதாவது உங்களுக்கு உங்களுடைய பொருட்களை என்னுடைய அறையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது உங்களுக்கு உங்களுடைய பொருட்களை அறையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக காணப்படும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருட்களை அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா ரூம் இந்த ரூம் அப்படின்னு சொல்றதுக்கு சொனோஹயா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ரூம் அந்த அறை அப்படின்னு சொல்றதுக்கு சொனோஹயா. அதோட நீ பாட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். அது பொருட்கள் லக்கேஜஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நிமட்சுன்னு சொல்லப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒப்ஜெக்ட்ன்றதுனால ஓ பாட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து வைக்கலாம்ன்றதுக்கு வந்து ஒக்கிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஃபர்ஸ்ட் குரூப்புக்குரியதாக காணப்படுது. ஆகவே நீங்க கீயே மஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு இத்தே அப்படின்னு சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே ஒய்த்தே அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். ஆகவே ஒய்த்தேவோட மோ ஈதெஸ் சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே சொனோ ஹெயானி நிமட்சுவோ ஒய்த்தே மோ ஈதெஸ் அப்படின்னு வரும். ஓகே. Okay, ඒ වගේ you may do a verb කියන sentence එක හදාගන්නේ verb එකේ තේ form එකට more is කියන එක add කරලා. right. ඊළඟට බලමු ඊළඟ part එක. ඊළඟට තියෙනවා තේ form එකෙන් ලියන්න පුළුවන් තවත් sentence එකක්. You must not to do a verb. මොන හරි verb එකක් කරන්න එපා. එහෙම නැත්නම් කරන්න තහනම් කියන sentence එක හදන විදිහ. මේක හදාගන්නේ verb එකේ තේ form එකට වා particle එක එකතු කරලා add කරනවා ඉකේ මසෙන්. තේවා ඉකේ මසෙන්. verb එකේ තේ form එකට වා ඉකේ මසෙන් add කරනවා right. දැන් මෙතන example තියෙනවා you can't smoke here. මෙතන සිගරට් බොන්න තහනම්. එහෙම නැත්නම් සිගරට් බොන්න එපා. now here කියන කොකෝදේ සිගරට් වලට කියන්නේ තබකෝවෝ ඔබ්ජෙක්ට් එකක්. ඊළඟට ස්මෝක් කියන verb එක ගන්නවා ස්විමස් first group එකේ මේකේ තේ form හදාගන්නේ මේ e එකයි මස් එකයි remove කරලා ඉත්තේ කියන එක add කරනවා. සුත්තේ මේකට එකතු කරනවා වා ඉකේ මසෙන්. නා කොකෝදේ තබකෝවෝ සුත්තේවා ඉකේ මසෙන්. You can't smoke here. Okay.
ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, "யூ மஸ்ட் நாட் டூ" அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். அதாவது, "நீங்கள் ஒரு செயலை செய்வது வந்து தடுக்கப்பட்டது" அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் நிச்சயமா ஒரு செயலை செய்ய அதாவது ஒரு செயலை செய்வது தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியதா காணப்படுது. அதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வினைச்சொல்ல வந்து தேப்போம் எடுக்க வேணும். அந்த வேர்ப்ட தேப்போம் எடுத்துக்கொள்ள வேணும். அதோட வான்ற பார்ட்டிகள சேர்த்துக்கொள்ள வேணும். அதோட பார்த்தீங்கன்னா, இக்கேமசென் அப்படின்ற வேர்ட வந்து இணைத்துக்கொள்ள வேணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, "யூ கான்ட் ஸ்மோக் ஹியர்" அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல புகைக்க முடியாது. அதாவது புகைத்தல் தகனம் அப்படின்னு சொல்லக்கூடியதா காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட அப்படின்ற பார்ட்டிகள சேர்த்துக்கொள்ள வேணும். ஸ்மோக் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தபக்காவோ அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பின்னால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது அந்த வினைச்சொல்லா வந்து அ த காண்ட் முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சுயிமஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதா காணப்படுது. சுயிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபெஸ் குரூப்புக்குரியதா காணப்படுது. ஆகவே மஸ்யும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல இத்தே சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே சுத்தே அப்படின்னு வரும். அதோட இக்கமசென் அப்படின்ட்டு சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே கொக்கோ தபெக்கோவோ சுத்தே இக்கமசென் அப்படின்னு வரும். ஓகே. ரைட். ஓகே. වගේ ඊළඟ සෙන්ටෙන්සස් දෙක ලියමු. இதே மாதிரி மத்த 2 சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one. ඊළඟ sentence එක you can't take pictures inside the art gallery. art gallery එක ඇතුළේදී ෆොටෝ ගන්න එපා. එහෙම නැත්නම් තහනම් කියන sentence එක. එතකොට art gallery එකට කියනවා විජුත්සුකන්. විජුත්සුකන් no inside කියනවා නකා. නකාදේ photos වලට කියන්නේ ශෂින්. ශෂින් වෝ එතකොට take කියනවා තොරිමස් කියන verb එක. තොරිමස්. තොරිමස් ෆස්ට් ගෲප් එකේ නම් මේකේ రీ එකයි මස් එකයි රිමූව් කරලා ඇඩ් කරනවා ඉත්තේ. නම් තොරිමස් වල තේපොම් තොත්තේ මේකට ඇඩ් කරනවා වා ඉකේ මසෙන්. නම් විජුත්සු කන්නෝ නකාදේ ශෂින්වෝ තොත්තේවා ඉකේ මසෙන්. විජුත්සු කන්නෝ නකාදේ ශෂින්වෝ තොත්තේවා ඉකේ මසෙන්. Okay. Ma'am, could you please explain it again, ma'am? Okay. ආර්ට් ගැලරි එකට කියන්නේ විජුත්සුකන් no particle එක inside කියනවා නකා ළඟට දේ particle එක විජුත්සුකන් නකාදේ photos වලට කියන්නේ ශාසින් ඊළඟට මේක object එකක් නිසා wo particle එක තොරිමස් කියනවා take කියන verb එක මේක first group එකේ නිසා re must කියන එක remove කරලා it add කරනවා තොත්තේ මේකට add කරනවා වා ඉකේ මසෙන් විජුත්සු කන්නෝ නකාදේ ශෂින්වෝ තොත්තේවා ඉකෙමසෙන්. Okay. Thank you, ma'am. இதில் பார்த்தீங்கன்னா சொன்னா யூ கான் டேக் பிக்சர்ஸ் இன்சைட் த ஆர்ட் கேலரி. அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னா கலைக்கூடத்தின் உள்ளே புகைப்படம் எடுக்க முடியாது. அதாவது கலைக்கூடத்தினுடைய உங்களால் புகைப்படம் எடுக்க முடியாது அப்படின்னு அதுக்குரிய மீனிங்காக காணப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி அப்படின்றதுக்கு வந்து இஜிட்சுகோ அப்படின்னு சொல்லப்படுது. இஜிட்சுகன் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட நோ பார்ட்டிக்கலை சேர்த்துக்கொள்ள வேணும். இன்சைட் உள்ளே அப்படின்றதுக்கு நக்கா அதோட தே பார்ட்டிக்கலை சேர்த்துக்கொள்ள வேணும். அது வந்து பிக்சர் அதாவது புகைப்படம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சஷின் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ஓ பார்ட்டிக்கல்ல சேர்த்துக்கொள்ள வேணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேக் எடுத்தல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொரிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொரிமஸ்ன்றது பெஸ்ட் குரூப்புக்குரியது. ஆகவே ரீயை மஸ்ஸும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல இத்தே சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே தொத்தே அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதோட வா இக்கே மசென் அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஜுட்சு கண்ணோ நக்காதே சசின் வோ வா இக்கெமசென் சசின் வோ தொத்தே வா இக்கெமசென் அப்படின்னு வரும். ஓகே Okay, next one. You can't park the car here. මෙතන වාහන නවත්තන්න තහනම්. now here කියනවා කොකෝදේ කා එකට කියනවා කුරුමා. කුරුමා ඒක object එකක් නිසා wo particle එක. ඊට park කියන verb එක තමයි තොමේමස්. තොමේමස් second group එකේ නිසා මස් එක remove කරලා sorry තේ add කරනවා තොමේතේ මේකට add කරනවා වා ඉකේ මසෙන් කොකෝදේ කුරුමවෝ තොමේතේවා ඉකේ මසෙන් කොකෝදේ කුරුමවෝ තොමේතේවා ඉකේ මසෙன். Okay. ஓகே மேம். அதை யூ கான் பார்க் த கார் இயர். அதாவது உங்களுக்கு உங்களுடைய காரை இந்த இடத்தில் பார்க் பண்ண முடியாது, அதை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லை இங்கே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கொக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட தே பாட்டுக்களை சேர்த்துக்கொள்ள வேணும். கார் அப்படின்றதுக்கு வந்து குருமா அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ஓ பாட்டுக்களை சேர்த்துக்கொள்ள வேணும். அடுத்தது வந்து பார்க் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொமேமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது செகண்ட் குரூப்புக்குரியது. ஆகவே அதை தேப்போமா மாத்துறதுக்கு மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தே எட் பண்ணிக்கொள்ள வேணும். ஆகவே தொமேத்தே அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதோட வா இக்கேமசென் அப்படின்னு சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே கொக்கோதே குருமாவோ தொமேத்தே வா இக்கேமசென் அப்படின்னு வரும். ஓகே Right. Okay. එහෙනම් මේ විදිහට you must not to do a verb. verb එකක් කරන්න එපා කියනකොට ඒ form එකට වා ඉකෙමසෙන් කියන part එක add කරන්න. Right. Next one. ඊළඟ තියෙනවා habit එකක් ගැන කියන විදිහ. ඒක හැමදාම කරන දෙයක් habit එකක්. පුරුද්දක් ගැන කියන විදිහ. ඒකට මේකටත් ගන්නේ verb එකේ තේ form එක. තේ form එකට add කරනවා imas කියන එක. තේ imas. example තියෙනවා every night and every day කියලා යනවා. every day I brush my teeth. හැමදාම මම දත් මදිනවා කියන එක.
දැන් every day කියනවා毎日. එන්න මේකට ඕනනම් I කියන එක ඇඩ් කරන්න පුළුවන් වතශිවා. එහෙම නැත්නම් teeth වලින් start කරනවා. teeth කියන්නේ හා. මේක හා. උඩ teeth තමයි brush කරන්නේ. නයික object එක. එහෙනම් wo particle එක. එතන brush කියන verb එක තමයි මිගාකිමස්. දැන් මිගාකිමස් මිගාකිමස් first group එකේ දැන් මේකේ key එකයි mass එකයි remove කරලා ඉතේ add කරනවා. දැන් මිගාකිමස් වල තේ form මිගයිතේ. මේකට add කරනවා ඉමස්. දැන්毎日 歯を磨いています. 毎日 歯を磨いています. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெபிச்சுவல் ஆக்ஷன், அதாவது பழக்கமான செயற்பாடு. வழக்கமா நீங்க செய்யக்கூடிய உங்களுக்கு பழக்கப்பட்ட செயல்களை சொல்றதுக்கான ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது வேர்ப் அந்த வினைச்சொல்ல தேப்பம் எடுத்துக்கொள்ள வேணும். அதோட இமஸ் அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்ரிடே ஐ பிரஷ் மை டீத், அதாவது என்னாலும் அதாவது தினமும் நான் என்னுடைய பற்களை சுத்தம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பற்களை சுத்தம் செய்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்ரிடே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மை நிச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது நான் அப்படின்றத உங்களுக்கு போடலாம், மத்த சிவான்றத போடலாம். அப்படி இல்லாட்டி வந்து பல் அப்படின்றதுல வந்து பற்கள்ன்றதுல ஸ்டார்ட் பண்ணலாம். பற்கள் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹா அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ஓ பார்ட்டிக்கலை சேர்த்துக்கொள்ள வேணும். அதுக்கு பின்னால பிரஷ், அதாவது வந்து பற்பால் துலக்குதல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மிதாக்கிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. மிதாக்கிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. மிகாரிமஸ் நேது மேம். மிகாக்கிமஸ். மிகாக்கிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மிகாக்கிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் குரூப்புக்குரியது. ஆகவே கீயையும் மஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து இத்தே அப்படித்து சேர்த்துக்கொள்ள வேணும். மிகா இத்தே அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதோட நீங்க இமஸை சேர்த்தீங்கன்னா சரி. ஆகவே ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா மைனிச்சி ஹாவோ மிகா இத்தே இமஸ் அப்படின்னு வரும். ஓகே. Okay. වගේ ඊළඟ sentences දෙක ලියන්න. மீதமுள்ள 2 சென்டென்ஸும் ட்ரை பண்ணி
right. ඊළඟ sentence එක බලමු. I run every morning. හැමදා උදේ මම දුවනවා කියන එක. every morning කියන my අසා run කියන verb එක හශිරිමස්. ඒතර මේක first group එකේ මේකේ re එකයි mas එකයි remove කරලා ඉත්තේ add කරනවා. දැන් හශිත්තේ මේකට add කරනවා ඉමස්. නම් my අසා හශිත්තේ ඉමස්. my අසා හශිත්තේ ඉමස්. I run every morning. Okay. ஓகே மேம். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐ ரன் எவ்ரி மார்னிங். அதாவது ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எவ்ரி மார்னிங் ஒவ்வொரு நாள் காலையிலும்ன்றதுக்கு வந்து மை அசா அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து ரன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அஸ்ரி மஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஃபர்ஸ்ட் குரூப்புக்குரியது. ஆகவே ரீயை மஸ் ரிமூவ் பண்ணிட்டு இத்தே அப்படின்னு செட் பண்ணிக்கொள்ள வேணும். ஆகவே அசித்தே அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். அதோட இமஸ் அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே மை அசா அசித்தே இமஸ் அப்படின்னு வரும். ஓகே. Okay, next one. Every day I buy Starbucks coffee. හැමදාම Starbucks එකේ කෝපි මිලදී ගන්නවා. මේකේ every day කියනවා මයිනිචි. ඒත් Starbucks කියන එක ඉංග්‍රීසි වර්ඩ් එකක් නිසා කතකනා වලින් Starbucks no. කෝහි කියනවා කෝපි. මයිනිචි Starbucks no කෝහි ඒක ඔබ්ජෙක්ට් එකක්. එහෙනම් verb particle එක. ළඟට buy කියන verb එක කයිමස්. කයිමස් first group එකේ නම් මේකේ එකයි මස් එකයි remove කරලා add කරනවා ඉත්තේ. එහෙනම් කත්තේ වෙනවා තේ form එක. මේකට add කරනවා ඉමස්. එහෙනම් කත්තේ ඉමස්. මයිනිචි Starbucks no coffee wo කත්තේ ඉමස්. Okay. ஓகே மேம். அது எவ்ரிடே ஐ பை ஸ்டார்பக்ஸ் காஃபி. அதாவது ஒவ்வொரு நாளும் நான் ஸ்டார்பக்குடைய காஃபியை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அப்படின்றதுக்கு மைனிச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அது ஸ்டார்பக்ஸ் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் நேம் அப்படின்றதுனால அது வந்து ஸ்டார் பக்குசு அதோட நோ பார்ட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். கொஃபி அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோஹி அப்படின்னு சொல்லப்படுது. அதோட அது ஒப்ஜெக்ட் அப்படின்னா செயற்படு பொருள் அப்படின்றதுனால அதோட ஓ பார்ட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். அது பை அதாவது விலைக்கு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஃபெஸ்ட் குரூப்புக்குரியது. ஆகவே ஈயை மஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு இத்தையை சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே கத்தே அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதோட கடைசியா ஐமஸ் அப்படின்ட்டு சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே மைனிச்சி இஸ்தா பக்குசுனோ கோஹி வோ கத்தே இமஸ் அப்படின்னு வரும். ஓகே. Okay, වගේ habit එකක් ගැන කියනකොට verb එකේ තේ form එකට ඉමස් කියන එක add කරන්න පුළුවන්. එතකොට මේ තේ ඉමස් කියන එකේ තේ form එකට ඉමස් කියන එක add කරාම එක එක විදිහේ meanings ගන්න පුළුවන්. දැන් කලින් කිව්වා habit එකක්. මෙතන use කරන්න පුළුවන් මොන හරි action එකක් continue කරගෙන යනවා. මොන හරි verb එකක්. දිගටම කරගෙන යනවා නම් මේකටත් use කරනවා verb එකේ තේ form එකට ඉමස් කියන එක. දැන් තියෙන IMC makes computer software. IMC එක පරිගණක software හදනවා. ඒ කියන්නේ IMC කියන කම්පැනි එක දිගටම computer software හදන එක තමයි කරන්නේ. ඒ වගේ තැන්වලදී තේ ඉමස් කියන grammar එක use කරන්න පුළුවන්. නම් IMC වා computer software වලදී කියන computer software. ඒක object එකක්. නම් wo particle එක computer software සුකුරිමස් verb එක සුකුරිමස් කියන make හදනවා කියන එක. ඒක first group එකේ නම් lee එකයි mas එකයි remove කරලා add කරනවා ඉත්තේ. මේකට add කරනවා imas සුකුත්තේ imas. IMC වා computer software සුකුත්තේ imas. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு வினை சொல்ற தேப்போமோட இமஸ் அப்படின்னு செட் பண்ணோம் அப்படின்னா எபிச்சுவல் ஆக்ஷன் அதாவது வழக்கமான செயற்பாடுகளை குறிக்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதே ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு வினைச்சொல்ல தேப்பம் எடுத்து இமஸை சேர்க்கிற நேரம் ஒரு தொடர்ச்சியா ஒன்று செய்யறது வந்து குறிச்சக்கூடியதா இருக்கும். ஏதாவது ஒரு செயல் தொடர்ச்சியா செய்யப்படுது அப்படின்னா அதை குறிச்சக்கூடியதாக காணப்படும்.
இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஐஎம்சி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், அதாவது ஐஎம்சி நிறுவனம் கணினி மென்பொருட்களை தயாரிக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது தொடர்ச்சியான முறையில கணினி மென்பொருளை தயாரிக்கின்றது அப்படின்றத குறிக்கக்கூடியதாக காணப்படும். இதுல வந்து பார்த்தீங்க சொன்னா ஐஎம்சி அதோட வாப்பாட்டுக்களை சேர்த்துக்கொள்ள வேணும். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அப்படின்றதுக்கு வந்து கம்ப்யூட்டர் சொஃப்ட்டோ அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒப்ஜெக்ட் செயற்படு பொருள் அப்படின்றதுனால ஓ பார்ட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மேக்ஸ் தயாரித்தல் அப்படின்றதுக்கு வந்து சுக்குரிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஃபெஸ்ட் குரூப்புக்குரியதாக காணப்பட்டதுனால ரீயையும் மஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு இத்தையே சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே சுக்குத்தே அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதோட இமஸ் அப்படின்றத எட் பண்ணிக்கொள்ள வேணும். ஆகவே ஐஎம்சிவா கம்ப்யூட்டர் சொஃப்ட்வோ சுக்குத்தே இமஸ் அப்படின்னு வரும். ஓகே, नेक्स्ट सेंटेंस ट्राई करना। மற்ற சென்டென்ஸை ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one. ඊළඟ sentence එක supermarket sell films. supermarket වල film විකුණනවා කියන sentence එක. දැන් supermarket වලට කියන්නේ super. දැන් සූපාදී films වලට කියනවා පිරුමු. පිරුමුවෝ උරිමස් කියන verb එක sell කියන verb එක. එතකොට මේක first group එකේ මේකේදී මස් කියන එක remove කරලා add කරනවා උත්තේ. දැන් මේ උත්තේ වෙනවා තේ form එක. මේකට add කරනවා ඉමස්. නසූපාදේ පිරුමුවෝ උත්තේමස්. සූපාදේ පිරුමුවෝ උත්තේමස්. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, சூப்பர் மார்க்கெட் செல்ஸ் ஃபில்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூப்பர் மார்க்கெட் செல் ஃபில்ம் அதாவது சிறப்பு சந்தைகள் வந்து இப்ப திரைப்படங்களை விற்பனை செய்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடியதா காணப்படுது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட் அப்படின்றதுக்கு சூப்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடியதா இருக்குது. அது கத்தக்கானாவில் எழுதப்பட வேணும். அதோட தேப்பாட்டிக்களை போட வேணும். ஃபில்ம்ஸ் அப்படின்றதுக்கு திரைப்படங்கள் அப்படின்றதுக்கு வந்து ஃபிருமு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வந்து ஓ பாட்டிக்களை சேர்த்துக்கொள்ள வேணும். அது செல் விற்பனை செய்தல் அப்படின்றதுக்கு உரிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் குரூப்புக்குரியதாக காணப்படுது. ஆகவே ரீயை மஸ்டையும் ரிமூவ் பண்ணிட்டு இத்தையை சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே உத்தே அப்படின்னு வரும். அதோட இமஸ் அப்படின்றத சேர்க்க வேணும். ஆகவே சூப்பாதே ஃபிருமுவோ உத்தே இமஸ். சூப்பாதே ஃபிருமுவோ உத்தே இமஸ் அப்படின்னு வரும். ஓகே. Right, okay. Next one. ඊළඟට තියෙනවා මේ දැන් කලින් තේ ඉමස් කියන එකම තමයි තේ form එකට ඉමස් කියන එක add කරලා මෙතෙන්දි meaning එක වෙන්නේ someone's current situation එක. කාගේ හරි දැන් මොනවද කරන්න කියන එක ගැන කියනකොට තේ ඉමස් කියන grammar එක use කරන්න පුළුවන්. ඒකට example තියෙනවා what do you do? එහෙම නැත්නම් what is your job? මොනවද කරන්නේ කියන sentence එක. නනිවෝ ශිතේ ඉමස්කා. ශිමස් කියන්නේ do කියන verb එක. මේක third group එකේ. දැන් මේකේ තේ form හදාගන්නේ මස් එක remove කරලා තේ add කරනවා. ශිතේ මේකට ඉමස්කා add කරනවා. නනිවෝ ශිතේ ඉමස්කා. උඩ මේ වගේ sentence එකකට answer එකක් දෙනකොට ඒ තේ ඉමස් use කරන්න පුළුවන්. I work at department store. මම department store එකේ වැඩ කරනවා කියන එක. දැන් department store එකට කියනවා දෙපාතෝ. இந்த දේ පාටිකල් එක. දෙපාතොදේ work කියන verb එක හතරක් ඉමස්. මේක third group එකේ verb එකක්. sorry first group එකේ verb එකක්. මේකෙදි කරන්නේ key ඉමස් කියන letters තුන remove කරලා ඉතේ add කරනවා. නම් හතරයි ඉතේ. මේකට add කරනවා ඉමස්. දෙපාතොදේ හතරයි ඉතේ ඉමස්. දෙපාතොදේ හතරයි ඉතේ ඉමස්. යෝගේ දැන් මොනවද කරන්න කියනකොට තේ ඉමස් කියන grammar එක use කරන්න පුළුවන්. right okay. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வேர்ப்ட தேப் ஃபார்ம் எடுத்து இமஸ சேர்க்கிற நேரம் இன்னொரு மீனிங் வரக்கூடியதா காணப்படும். அதாவது ஒத்தட தற்போதைய சூழ்நிலையை வந்து குறிப்பிடுறதுக்காக அதை பயன்படுத்தலாம். ஒத்தட பிரசன்ட் சிச்சுவேஷனை வந்து குறிப்பிடுறதுக்காக பயன்படுத்தவும் முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் டு யூ டூ? அதாவது வாட் இஸ் யுவர் ஜாப்? அதாவது உங்களுடைய தொழில் என்ன? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடியது. இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது வாட் அப்படின்றதுக்கு என்னன்றதுக்கு நனி அப்படின்னு சொல்லப்படுது. அதோட கோ பார்ட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். டூ செய்தல் அப்படின்றதுக்கு வந்து ஷிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஷிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் குரூப்புக்குரியது. தேர்ட் குரூப்புக்குரியதை வந்து தேப்போமா மாத்தணும் அப்படின்னா மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தே எட் பண்ணீங்கன்னா போதும் சித்தே அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதோட நீங்க என்ன செய்யணும் இமஸ் அதோட வந்து இது கேள்வி வடிவம்னால கடைசியா காவையும் போட்டுக்கொள்ள வேணும். ஆகவே இமஸ்கா அப்படின்னு போட வேணும். ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நனிவோ சித்தே இமஸ்கா அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஒர்க் அட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அதாவது நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்து டெபாத்தோ அப்படின்னு சொல்லப்படுது. அதோட தே பார்ட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். அது ஒர்க் வேலை செய்தல் அப்படின்றதுக்கு வந்து அத்தரக்கி மஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் குரூப்புக்குரியது. ஆகவே நீங்க என்ன செய்யணும் கீயை மஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து இத்தே அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே அத்தரை இத்தே அப்படின்னு அத்தரை இத்தேன்னு வரக்கூடியதா காணப்படும். அதோட நீங்க என்ன செய்யணும் இமஸ் அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே தெபாத்தோதே அத்தரைத்தே இமஸ் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். ஓகே.
मैम एक अतची इथे नाही मैम sorry मैं verb का अतची अतची की मस ना अतारकी मस hatarakimasu ओके
Okay, next one. ඊළඟ sentence එක. I am studying at Tokyo University. මම Tokyo University එකේ study කරනවා. ನಾನು ಟೋಕಿಯೋ ಯೂನಿವರ್ಸಿಟಿಗೆ ಟೋಕಿಯೋ ದಾಯಿಗಕು ಟೋಕಿಯೋ ದಾಯಿಗಕು ದೇ ಸ್ಟಡಿ කරනවට ಬೆಂಕಿಯೋ ಶಿಮಾಸ್ ಬೆಂಕಿಯೋ ಶಿಮಾಸ್ ಶಿමාස් වලින් එන් වෙන නිසා මේක third group එකේ verb එකක්. දැන් මස් කියන එක remove කරලා add කරනවා තේ. ශිතේ වෙනවා තේ form. මේකට add කරනවා ඉමස්. දැන් ಟೋಕಿಯೋ ದಾಯಿಗಕು ದೇ ಬೆಂಕಿಯೋ ಶಿತೆ ಇಮಾಸ್. டோக்கியோ ದಾಯಿಗಕು ದೇ ಬೆಂಕಿಯೋ ಶಿತೆ ಇಮಾಸ್. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ எம் ஸ்டடிங் அட் டோக்கியோ யூனிவர்சிட்டி, அதாவது நான் டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து டோக்கியோ யூனிவர்சிட்டி அப்படின்றதுக்கு வந்து டோக்கியோ தைகக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட தேபாட்டுக்களை சேர்த்துக்கொள்ள வேணும். கல்வி கற்றல் அப்படின்றதுக்கு வந்து பெங்கியோ ஷிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது தேர்ட் குரூப்புக்குரிய வினைச்சொல் வேர்பாக காணப்படுது. ஆகவே இந்த தேஃபோமா மாத்துறதுக்கு மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தேயை மட்டும் எட் பண்ண வேணும். ஆகவே பெங்கியோ சித்தே அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதோட இமஸ் அப்படின்றத சேர்க்க வேணும். ஆகவே டோக்கியோ தைகக்கு தே பெங்கியோ சித்தே இமஸ் அப்படின்னு வரும். ஓகே ரைட். ஓகே. ஒரு එතනින් මේ lesson එක lesson 15 ඉවර වෙනවා. doubts තියෙනවද? இதோட வந்து 15வது லெசன் முடிவடையுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். I'm sorry. I can't hear you properly. Okay. Last one. Done. Okay. Right. එතකොට lesson 15 මෙතනින් end වෙනවා. එතකොට අපි lesson 20 වෙනකන් තමයි මේ කරන්නේ grammar. තව lessons 5ක් තියෙනවා. 5 lessons තියෙනවා. next week එකේ කරමු ඊළඟ lesson එක lesson 16. එතකොට අදට මෙතනින් end කරනවා. අරිගතෝ. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 15 லெசன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் மீதம் வந்து 5 லெசன்ஸ் தான் காணப்படுது. டோட்டலாக வந்து 20 லெசன்ஸ் தான் காணப்படுது. அவை வந்து நெக்ஸ்ட் லெசனை வந்து அடுத்த கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க மேம். இதோட கிளாஸ் முடியுது. குட் நைட் மேம். ஓகே, குட் நைட்.